நள்ளிரவு 12 மணியானது. நாச்சியார்புரம் கிராமத்தில் இரவு முழுமையாக அடைத்துக் கொண்டிருந்தது. அங்கு குளம் அருகிலுள்ள பழைய பண்ணை வீட்டில் யாரும் வாழ முடியவில்லை. பல ஆண்டுகளாக அது வெறிச்சோடி கிடக்கின்றது. அதன் பின்னாலான கதை ஒரு அரிச்சுவடி. கிராமத்தில் பரவலாக பேசப்படும் கதையில் அந்த வீட்டில் ஒரு பெண்ணின் ஆத்மா தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அவள் பெயர் மங்கையம்மா. மங்கையம்மா இளம் வயதில் அந்த வீட்டில் தனது கணவருடன் வசித்து வந்தாள். ஒரு நாள் அவள் கணவர் போரில் இறந்ததற்குப் பின் அவளும் தற்கொலை செய்து கொண்டாள். அதன் பின்னர் அங்கே சபிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஒரு நாள் கிராமத்துக்கு புதியதாக வந்த ஒரு குடும்பம் அந்த வீட்டை வாங்கி அங்கே குடியேற முடிவு செய்தது. இரவு ஆனதும் அவர்கள் 19 சலனங்களை எதுவும் உணரவில்லை. ஆனால் நள்ளிரவில் ஒரு சிறிய குழந்தையின் கண்ணீரைப் போல அழுகை கேட்டது. அவர்கள் எழுந்து பார்த்தார்கள். எதுவும் காணவில்லை. அடுத்த நாளில் குழந்தையின் அழுகை சத்தம் மீண்டும் வந்தது. இந்த முறை அவர்கள் அதனை தொடர்ந்து சென்றார்கள். பின்பு மங்கையம்மாவின் உருவம் மெல்ல வெளிப்படவிருந்தது. மங்கையம்மா ஒரு குளிர்ந்த குரலில், "இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க, இது உங்களுக்கான இடமல்ல" என்று கூறினாள். அந்த குடும்பம் பயந்து ஓடிப்போய் அன்றைய நாளிலேயே கிராமத்தை விட்டு தப்பினர். அன்றிலிருந்து அந்த பண்ணை வீட்டிற்கு யாரும் அருகில் கூட வரவில்லை. இது நாச்சியார்புரம் கிராமத்தில் பரவலாக அறியப்பட்ட கதையாகவே உள்ளது. மங்கையம்மாவின் ஆத்மா இன்னும் அங்கே இருக்கிறது என்றும், இரவு நேரங்களில் குளிர்ச்சியான காற்றில் அவளது கண்ணீரின் சத்தம் கேட்கும் என்றும் கூறப்படுகிறது. இதை நினைத்து யாரும் அந்த வீட்டிற்கு வரவில்லை.